கோதாவரி ஆற்றங்கரையில ஒரு அழகான நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் தான் மன்னர் விக்ரமன். அவருடைய தைரியம், நீதி, நேர்மைக்காக மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்து ஒரு பழம் கொடுத்தார். மன்னரும் அதை வாங்கி கொண்டார். அதன் பிறகு தினம் அந்த முனிவர் வந்து ஒரு பழம் கொடுத்து சென்றார். ஏன் இந்த முனிவர் தினம் ஒரு பழம் கொடுத்து செல்கிறார்? இதற்கு பொருள் என்னவாக இருக்கும்? ஒரு நாள் பழம் கீழே விழுந்தது. அப்போ விக்ரமன் ஆச்சரியமானார். ஏன்னா பழத்துக்குள்ள இருந்து ஒளி வீசும் விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் கீழே கொட்டியது. தொட்டாச்சியர் அவர்களே, மக்கள் நலனுக்காக இந்த ரத்தினங்கள் ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிடுங்கள். அடுத்த நாள் முனிவர் மீண்டும் வந்தார். அவரிடம் விக்ரமன் கேட்டார், முனிவரே, இவ்வளவு விலை மதிப்புள்ள பழங்களை ஏன் எனக்கு அளித்தீர்கள்? காரணமில்லாமல் என்னால் எந்த பரிசையும் ஏற்றுக்க முடியாது. முனிவர் சிரித்துவிட்டு கூறினார், மன்னா, நான் ஒரு யாகம் வளர்க்கிறேன். அதற்கு எனக்கு ஒரு வேதாளம் தேவைப்படுகிறது. நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். உதவுவீர்களா? அப்படியே ஆகட்டும், நான் இதற்கு சம்மதிக்கிறேன். அடுத்த அமாவாசை இரவில் இங்கிருந்து 20 மைல் தூரத்தில் உள்ள மயானத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும். அதன் கீழ் நான் இருப்பேன். அங்கு வாருங்கள். அமாவாசை இரவன்று விக்ரமன் வாக்கு கொடுத்தவாறே முனிவரிடம் வந்து சேர்ந்தார். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? வந்து விட்டீர்களா அரசே? ஆம் முனிவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். மன்னா, இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது. அதில் தலைகீழாக தொங்கும் ஒரு சடலம் இருக்கிறது. அதை எடுத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் முனிவரே. விக்ரமன் உடனே காற்றுக்குள் சென்றார். அங்கு சென்று அந்த சடலத்தை எடுத்தார். அப்பொழுது அந்த சடலம் பெருமூச்சுடன் சிரித்தது. விக்ரமனுக்கு அது வெறும் சடலம் இல்லை, அது ஒரு வேதாளம் என்று தெரிய வந்தது. விக்ரமன் அஞ்சாமல் அதை முதுகில் சுமந்து கொண்டு நடந்தார். சிறு தூரம் சென்றதும் வேதாளம் மீண்டும் பறந்து அந்த மரத்துக்கே திரும்பியது. விக்ரமன் அதிர்ந்து போனார். ஆனால் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் ஏறி அதை இறக்கி வந்தார். அப்பொழுது வேதாளம் கேட்டது, மன்னா, நீ யார்? என்னை எங்கே கொண்டு போகிறாய்? எனது பெயர் விக்ரமாதித்யன். ஒரு முனிவர் உன்னை கொண்டு வரச் சொன்னார். நான் உன்னுடன் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நான் வழியில் உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசினால் நான் திரும்ப மரத்துக்கே பறந்து போய்விடுவேன்.